சிவனை வணங்கு, கிருஷ்ணனை வணங்கு, விஷ்ணுவை வணங்கு, முருகனை வணங்கு, அல்லாஹ் வேணாம், முகமது நபி வேணாம், குரான் வேண்டாம், இதுதான் அவனுடைய சாராம்சமாக இருக்கிறது தெரிஞ்ச பிறகு இவன் ஒரு கட்சி நடத்துகிறான்ட்டு எப்படி முஸ்லீம் நம்புறீங்க? எத்தனையோ கட்சிகள் இருக்குது, அதில் ஒரு கட்சியாக இதை கருத முடியுமா? எந்த கட்சிக்காரனா இப்படி உங்களை அழைச்சிருக்கிறானா? அது மாத்திரம் இல்லை, முஸ்லீம்களை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மதம் மாற்றத்துக்கு நம்மளை கூப்பிட்றான், நீ மாறி வாண்ட பச்சை அழைக்கிறான் பாருங்க. நீங்க உங்களை இஸ்லாமியில் கிறிஸ்தவரை மதம் மாற நான் கூப்பிடல, சொல்லவே இல்லையே, நான் சொல்லவே இல்லை. இது கிறிஸ்தவர் இஸ்லாமியரெல்லாம் மதம் மாற சொல்றாருன்னு இப்படித்தான் அவங்களுக்கு மனசாட்சி வருது, மனசான்று இல்லாம பேசுறாங்கன்னே புரியல. நான் சொல்லவே இல்லை. அதுல இருந்து நீங்க எவ்வளவு பொய் பேசுறீங்க, எவ்வளவு போலியா பேசுறீங்க? ஒரு இரையச்சம் உங்களுக்கு இருந்தா நான் பேசாததுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, 5 வேளை தொழுகிறீங்க, நான் பேசலையும் தெரியுது, நான் உங்களை கூப்பிடலையும் தெரியுது. உங்க உளச்சான்ற தொட்டு சொல்லுங்க, நான் அப்படி கூப்பிட்டேன் உங்களை. தமிழன் இந்துவே இல்லையே, கிறிஸ்தவம் இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம். கிறிஸ்தவம் இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம். கிறிஸ்தவம் இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம். சமயம், என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் மாலியம், என்னுடைய சமயம் சிவசமயம். அதை தெரியாம நீங்க மீளணும் அப்படின்னு மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு, வா திருப்பி வா. அரைச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு, வா திருப்பி வா. அரைச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு, வா திருப்பி வா. சர்க்கரை சீனியை விட்டுட்டு கருப்பட்டிக்கு வரையில அது மாதிரி வந்துரு, அவ்வளவுதான் நான் கூப்பிடுறேன். அதுதான் கூப்பிடுறேன். இப்ப தாய் சர்க்கரை சீனியை விட்டுட்டு கருப்பட்டிக்கு வரையில அது மாதிரி வந்துரு, அவ்வளவுதான் நான் கூப்பிடுறேன். அதுதான் கூப்பிடுறேன். சர்க்கரை சீனியை விட்டுட்டு கருப்பட்டிக்கு வரையில அது மாதிரி வந்துரு, அவ்வளவுதான் நான் கூப்பிடுறேன். அதுதான் கூப்பிடுறேன். சர்க்கரை சீனியை விட்டுட்டு கருப்பட்டிக்கு வரையில அது மாதிரி வந்துரு, அவ்வளவுதான் நான் கூப்பிடுறேன். அதுதான் கூப்பிடுறேன். பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, குர்ஆன் இஸ்லாமியர்களுக்கு, பகவத்கீதை இந்துக்களுக்கு, நமது மறை உலகில் வாழுகிற எல்லா மனிதனுக்கும். எல்லா இஸ்லாம் அது ஓ மதம் இல்லையே, அரேபிய மதம். அந்த மதத்திற்கு பெயர் தமிழம். எங்களது மார்க்கம் தமிழம், எங்களுடைய வழிபாடு இயற்கை, எங்களுடைய தெய்வங்கள் எமது மூத்தோர்கள், எமது நன்னறி, எமது வேத நூல் திருக்குறள். இன்னைக்கு நாங்க பேசுறது வேடிக்கையா இருக்கலாம், எழுதி வச்சுக்க. சரியா 10 ஆண்டுகளில் மொத்த தமிழனும் இந்த மதத்துக்குள்ளதான். என்னுடைய மெய்யல் கோட்பாடு இயற்கை எனது வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள்.